அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். புகழ் தம்பி, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. முதல்ல சிவசங்கரி அனுப்பி வைங்க. மாமா, உங்க வாயில இருந்து இப்படி ஒரு வார்த்தை எல்லாம் வரக்கூடாது மாமா. நீங்களாம் சும்மா இருங்க, நான் அப்படிதான் பேசுவேன். அப்பதான் இந்த மாதிரி பொம்பளைங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது ரோஷம் வரும். புகழ், இங்க பாரு, இந்த நாராயணமூர்த்தி அவன் பொண்டாட்டி பேசுறத பத்தியும் எனக்கு சுத்தமா கவலையே இல்ல. ஆனா நீ அருவியோட புருஷன். நீ தயவு செஞ்சு ஓ வாயால அப்படி ஒரு வார்த்தையே சொல்லாத. உன்னோட மாமா சண்முகம் தான் என்னோட புருஷன். எனக்கும் அவருக்கும் பிறந்ததுதான் என்னோட பொண்ணு. என் பொண்ணு சண்முகத்தோட வாரிசு. பார், நீ சொல்ற கதையெல்லாம் நம்புறதுக்கு நாங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது, சரியா? முதல்ல இங்க இருந்து வெளியே போ. உங்க வீட்ல இத்தனை பொம்பளைங்க இருந்தோம், இன்னொரு பொம்பளை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? நிறுத்து. அத பத்தி நீ பேசுறியா? உனக்கு மனசாட்சி பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல சொல்லிட்டேன். இது வர மரியாதை இவளை கூட்டு கிளம்பிடு வெளியில. ஏய், இந்த பார், இவ்வளவு ரோஷம் இருக்கவ அடுத்த சொத்தை ஏமாத்தி புடுங்க கூடாது. அப்படி செஞ்சா இப்படிதான் அசிங்கப்பட்டு நிக்கணும். இவர் நீ மட்டும் பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா நாங்க எதுக்கு இதை பத்தி பேச போறோம்? எங்க குடும்பத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ணிருப்ப. எங்களெல்லாம் கொலை பண்ணவும் பார்த்திருக்க. அப்படி எதுவும் நடக்கல. கடைசியா எங்க அம்மா ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிட்ட. அதை நாங்க திரும்ப கேட்டு கேஸ் போட்டா நாங்க உனக்கு தப்பானவங்க. பார், இதுக்கு மேலே நீ அசிங்கப்படாம இருக்கணும்னா நீ அவ்வளவு யோகியமானவன்னா எங்க சொத்தை பூரா எங்களுக்கு திரும்ப கொடுத்துரு. நாங்க கேஸ வாபஸ் வாங்கிக்கிறோம். இங்க பாரு புகழ்,